செய்திகள் தொடர்கின்றன. கேரள அழகியிடம் லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து ஏமாந்த சில முக்கிய புள்ளிகள் காவல்துறையில் புகார் செய்ய முடியாமல் தவித்து வருகின்றனர். கேரளாவைச் சேர்ந்த இளம்பெண் சஹானாஸ் பல ஆண்களை தனது காதல் வலையில் வீழ்த்தி திருமணம் செய்வதாக நடித்து லட்சமாக பணத்தை அபகரித்துக் கொண்டு தலைமறைவாகியுள்ளார். சென்னை போரூர் முகலிவாக்கத்தில் வசிப்பவர் மணிகண்டன். இவர் இன்று சென்னை காவல்துறை ஆணையரிடம் அளித்த புகாரில் தன்னை ஒரு பெண் காதலித்து திருமணம் செய்து கொண்டு பல லட்சம் ரூபாய் மோசடி செய்துவிட்டு தலைமறைவாகிவிட்டதாக கூறியுள்ளார். சஹானாஸ் இஸ்மாயில் என்ற அந்த பெண் IAS படிப்பதற்காக பணம் வேண்டும் என்று கூறி 1,85,000 ரூபாய் பணத்தை வாங்கிக் கொண்டு ஏமாற்றிவிட்டதாக தனது புகாரில் தெரிவித்துள்ளார். இதேபோல் சஹானாஸ் மீது சென்னையை சேர்ந்த அப்துல் காதர், திருவள்ளூரைச் சேர்ந்த ராஜேஷ் மற்றும் திருச்சி வழக்கறிஞர் ராகுல் என்பவர் உட்பட 7 பேர் தாங்களும் கேரள பெண்ணின் அழகில் மயங்கி மோசம் போனதாக காவல்துறையினரிடம் புகார் அளித்துள்ளனர். நேற்று கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன், கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியல. இன்னைக்கு என் கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன். சார் நல்ல நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு அப்புறமா திருப்பி யாரை கல்யாணம் பண்ணியிருக்காரோ, இதுக்கப்புறமும் பண்ணியிருக்கலான்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு டவுட் இருக்குது. சீக்கிரம் அவளை பிடிச்சி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ கமிஷனர் என்கிட்ட கேட்டுக்கிறேன். இந்த புகார்களை அடையார் அனைத்து மகளிர் காவல்துறை விசாரித்து வருகிறது. இதற்கிடையே புகார் கொடுத்தவர்களுக்கு கேரள பெண் தொலைபேசியில் கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். அந்த பெண் மிரட்டியது பற்றி பாதிக்கப்பட்டவர்கள் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். என்றாலும் கேரள பெண்ணிடம் லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து ஏமாந்த சில முக்கிய புள்ளிகள் வெட்கப்பட்டு போலீசில் புகார் செய்ய முடியாமல் தவித்து வருகின்றனர். தற்போது அந்த அழகி மும்பைக்கு தப்பியோடிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உதவ தொடக்க கல்வி அலுவலரின் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனை நடத்தி சொத்து ஆவணங்களை கைப்பற்றியுள்ளனர். ஓசூரில் தொடக்க கல்வி அலுவலராக பணிபுரிபவர் வெங்கடேஷ். இவர் மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கு புகார்கள் வந்தன. இதையடுத்து துணை கண்காணிப்பாளர் ராமச்சந்திரன் தலைமையில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் ஓசூரில் உள்ள அவரது வீட்டில் திடீர் சோதனை நடத்தினார்கள். 4 மணி நேரம் தொடர்ந்து நடந்த இந்த சோதனையில் 20க்கும் மேற்பட்ட ஆவணங்களை லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். மேலும் உதவி தொடக்க கல்வி அலுவலர் வெங்கடேஷின் மாமனார் அஞ்சப்பா வீட்டிலும் அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். பூந்தமல்லி அகதிகள் முகாமில் கடந்த 17 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்து வரும் இலங்கை அகதி செந்தூரானின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் அங்கு பரபரப்பான நிலை ஏற்பட்டுள்ளது. இலங்கை அகதிகளை விடுதலை செய்ய கோரி செங்கல்பட்டு சிறப்பு முகாமில் இருந்து பூந்தமல்லி முகாமிற்கு மாற்றப்பட்ட செந்தூரான் என்ற இலங்கை வாலிபர் கடந்த 6ஆம் தேதி முதல் உண்ணாவிரதம் இருந்து வருகிறார். அவரது போராட்டம் இன்றுடன் 17 நாட்களை எட்டியுள்ள நிலையில் அவர் உடல்நிலை மோசமாக உள்ளது. இதனால் அவரை சென்னை அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்க சிறப்பு படையினர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டனர். ஆனால் அவர்களுடன் செல்ல மறுத்து செந்தூரான் தொடர்ந்து உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளார். நியூசிலாந்து அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி. புஜாராவின் அபார சதத்தால் வலுவான நிலையில் இந்தியா. விவரம் இடைவேளைக்கு பிறகு.